நல்லா க்ளோஸ்அப்பில் எடுக்கணும் தலையை கிளியர் ஆகிக்கணும். நல்லா க்ளோஸ்அப்பில் எடுக்கணும் தலையை கிளியர் ஆகிக்கணும். அன்னைக்காக தான் வந்திருக்கோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக மன்னார் மாவட்டத்திலே இன்றைக்கு நாங்கள் நியமன பத்திரங்களை கையெழுத்திருக்கிறோம். 4 பிரதேச சபைகளையும் ஒரு நகர சபையையும் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம். அந்த வகையிலே எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் இந்த பிரதேச சபை நகர சபைகளிலே கூடுதலான ஆசனங்களை பெறுவது நிச்சயம் என்பதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அந்த வகையிலே எங்களுடைய செயல்பாடுகள் எங்களுடைய தேசியத்தின் பக்கம் இந்த சபைகளை நாங்கள் நல்ல முறையில் எங்களுடைய மக்களுக்கு சேவையாற்றுகின்றவர்களை நிறுத்தி இருக்கின்றோம். மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு ஆதரவு தருவார்கள். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய ஆட்சியை அமைக்கின்ற போது தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு நாங்கள் இணைந்து ஆட்சியை அமைப்பதற்கான முயற்சியை இன்றிலிருந்து இந்த பிரதேச சபை நகர சபை ஊடாக ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். மாகாண சபையிலே எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து போட்டியிடக்கூடிய செயல்படக்கூடிய இது தேர்தலுக்கான கூட்டாக அமையக்கூடிய விதத்திலே இருக்காது. ஆகவே இது ஒரு ஆரம்பம். ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை வருகிற ஆட்சி அமைக்கின்ற போது நாங்கள் அதை வெளிப்படையாக காட்ட முடியும். ஆகவே நிச்சயமாக வன்னி மாவட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி வாகை சூடும் என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். மக்கள் எங்கள் பக்கம்.
நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டம் சார்பாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வேட்புமனுக்கள் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பாக வீட்டு சின்னத்தில் போட்டியிடுவதற்கு நாங்கள் விண்ணப்பங்கள் கையளித்திருக்கின்றோம். குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இலங்கை தமிழரசுக் கட்சி பெரும்பான்மையான சபைகளில் அதிக ஆசனங்களை பெற்று தமிழ் கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம். அண்ணா ரெண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாக மான் சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவதற்காக இன்றைய தினம் வேட்புமனுவை கையளித்திருக்கின்றோம். நாங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட்டு எமது மக்களுக்கான பணிகளை செய்வதற்காக இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் எங்களோடு போட்டியிட வந்திருக்கின்றார்கள். நான் கடந்த முறை நகரசபை தலைவராக இருந்து பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை இந்த நகரத்திலே ஆற்றியிருக்கின்றேன். அதே போன்று மக்கள் ஆணை தருகின்ற பட்சத்திலே எங்களது குழு சிறந்த முறையிலே நகரத்தை நிர்வகிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதற்கு உதாரணம், இந்த நகரம் நாங்கள் பாரம் எடுப்பதற்கு முன்னர் எவ்வாறு இருந்ததோ தற்போதைய நிலை மக்கள் மத்தியிலே அது தெளிவாக தெரிகின்றது. மக்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் செல்கின்ற இடத்திலே குறையாகத்தான் இருக்கின்றது. தற்போது நகரசபை இந்த நிலைக்கு சென்றிருக்கின்றது. அதற்கு காரணம் சபை இல்லாத ஒரு காரணமாக இருக்கின்றது. அதே போன்று எதிர்காலத்திலே நாங்கள் இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்காக காத்திருக்கின்றோம். மக்களுக்கு தெரியும், தவறானவர்கள் பொய்யான பிரச்சாரங்களை செய்வார்கள். அதை நம்புவதற்கு எங்களது மக்கள் தயாராக இல்லை. எங்களது மக்கள் எங்களிலே நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதற்கு உதாரணம், நாங்கள் கடந்த காலத்திலே நகரத்திற்கு வரும்போது நன்றாகவே மக்களுக்கு தெரியும். எனவே எதிர்காலத்திலே இந்த நகரத்தை ஆளக்கூடியவர்கள் யார் என்பதை
අදින මන්නාරම දිස්ත්‍රික්කයට පොදුජන එක්සත් පෙරමුණ හැටියට ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ නායකත්වයෙන් අප ජයග්‍රාහී අපේ ලැයිස්තුව අද බාර දුන්නා. මම හිතන්නේ හෙට දින වෙනකොට මැතිවරණ නිලධාරීන් ඒ අවශ්‍ය සියලු පිරික්සුම් කටයුතු කර හෙට සිට මැතිවරණයට ඉදිරිපත් වෙනවා. මෙවර විශේෂයෙන් කියන්න තියෙන දේ තමයි පොදුජන එක්සත් පෙරමුණ හැටියට අපි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ නායකත්වයෙන් මේ වන්නේ දේශපාලනික බල ප්‍රදේශයටම දිස්ත්‍රික්ක තුනටම මන්නාරම වවුනියාව මුලතිව් කියන දිස්ත්‍රික්ක තුනටම අපි ඇත්තටම නව දේශපාලනික සංස්කෘතියක් අපි හඳුන්වා දෙනවා කියන එක කිව්වොත් නිවැරදි. මොකද ජාතිවාදයට, වර්ගවාදයට, ආගම්වාදයට අපි ඉඩ නොදී අපි සියලුම ජාතීන්, සියලුම ආගම්, සියලුම වර්ගයන් නියෝජනය වෙන ඉතාමත්ම සමතුලිත කණ්ඩායම් ලැයිස්තුවක් අපි ඉදිරිපත් කරලා තිනවා. ඉතින් වැදගත්ම කාරණේ තමයි ලංකාවේ දේශපාලනය සහ රජයේ ප්‍රථමම තැන තමයි අපේ පළාත් සභා සහ ප්‍රාදේශ සභා කියන්නේ. ජනතාවට සමීපතම තැන තමයි පළාත් සභා සහ ප්‍රාදේශ සභා කියන්නේ. මෙතෙන්දී තමයි ජනතාවට වැඩක් කරන තැන. ජනතාවට අවශ්‍ය වැඩේ කරන්නේ මෙතනින්. ඒ නිසා එයට ඔබට වැඩ කරන, ඔබට ආදරෙන් වැඩ කරන, නිකන් කටින් බතල හිටවන මිනිස්සු නෙමෙයි. නිකන් වචනෙට විතරක් තමන්ගේ දේවල් සීමා කරපු දේශපාලනය පැත්තකට තියලා ගමට වැඩ කරන දේශපාලනයක් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ නායකත්වයේ ඔබ තමුන්වන්ස පුටුව ලකුණ සමග අත්වල බැඳගෙන ගමට ගේන්න කියන ආරාධනාවත් කරමින් ඔබ සියලු දෙනා ජය වේවා කියමින් නියනන බොහොම. நாங்கள் இன்று மன்னார் மாவட்டத்திலே 4 சபைகளுக்குமான வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். அதுவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய கதிரை சின்னத்தில் போட்டியிடுவதற்காக 4 சபைகளுக்கான வேட்புமனுவை சமர்ப்பித்திருக்கின்றோம். அதுபோன்று எமது கட்சி நாடு பூராகவும் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கின்றது. எமது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நாடு பூராகவும் அதிகமான ஆசனங்களை பெற்று வெற்றி பெறும் என்பதில் நாங்கள் எந்தவிதமான ஐயமும் கொள்ள தேவையில்லை. ஆகவே எமது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பழமை வாய்ந்த கட்சி என்ற வகையிலே மக்கள் அதற்கு மிகவும் ஆதரவு அளித்து கொண்டிருக்கின்றார். இன்றைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னவென்று உங்களுக்கு தெரியும். இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடை தெரிந்து கொண்டு எமது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு மக்கள் அணி திரண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எமக்கு அதிகமான நாடுபூராக அதிகமான ஆசனங்களை பெற்று நாங்கள் எல்லா சபைகளிலும் தலைமைத்துவத்தை எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு வரும் என்ற விஷயத்தை தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன்.